ஹாய் ஆல், கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்காங்க. காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் எடுத்துட்டேன். அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா தண்ணியில் எல்லாம் வெடிக்கட்டிக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா காலிஃப்ளவர் இருக்கிற எல்லா வாட்டருமே எல்லா மாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. உடனே நான் பொரிச்சில ஊற வைக்கலாம் தேவையில்லை. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அந்த காலிஃப்ளவரை போட்டு எல்லாம் பொரித்து பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கியூபாக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்காங்க, அதை ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. இது கொதிச்ச உடனே பொரிச்ச காலிஃப்ளவரை போட்டுட்டு எல்லாம் வதக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி வீட்டில் கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இது வரைக்கும் நான் விட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.